138th கேன்டன் ஃபேர் சைனா. ஜேஆர் டிவைன் ப்ளஸ் நேயர்களுக்கு அன்பு காலை வணக்கம். நம்ம சேனலில் இன்றைக்கி பார்க்க போகிறது நடந்துட்டுருக்கிற ஒரு உலக அளவிலான கண்காட்சி. இந்த கண்காட்சி எங்கே நடக்குதுன்னா சைனாவில் நடக்குது. சைனா அப்படின்னாவே இந்த இம்போர்ட் எக்ஸ்போர்ட்டுன்றதை எல்லாருமே தெரியும். உலக அளவில் என்ன ப்ராடக்ட் கொடுத்தாலும் அவங்கக்கிட்ட போச்சு அப்படின்னா அதை அவங்க பண்ணிடுவாங்க. அதை வெறும் ரிப்ளிகேட் பண்ணுற மனநிலை. நேற்று வரைக்கும் நம்ம பார்த்திங்கன்னா இந்த ஜப்பான், தைவான், சைனாலாம் பார்த்திங்கன்னா அவங்கள ஒரு காப்பி கேட் அப்படின்ற மனநிலையில் இருந்தது. ஸோ அது எது இருந்தாலும் அவங்க பண்ணிடுவாங்க, ரிப்ளிகேட் பண்ணிடுவாங்கன்ற மனநிலையில் இருந்தது. ஆனால் இன்றைக்கி தேதியில் நீங்கள் எந்த பொருள் இருந்தாலும் அதுக்கு மேட்ச் பண்ணி அதை ஒரு 5-10 வருஷத்துக்கு அப்புறமா எந்த அளவுக்கு மக்கள் விரும்புவாங்க, எப்படி யூட்டிலிட்டியாக அதை கொண்டு வரதுன்றதை பொறுத்த வரைக்கும் A to Z இந்த சைனா இம்போர்ட் அண்ட் எக்ஸ்போர்ட் ஃபேரில் நடக்குது. இது இந்த சைனா அப்படின்னா எப்போ பார்த்தாலும் சைனான்றாங்க, எந்த பொருள் எடுத்தாலும் சைனான்றாங்க. அது இன்றைக்கி தான் வந்துதா, நேற்று வந்துதா, போன வருஷம் வந்துதா, இன்னும் கடந்த 5 வருஷத்துக்கு 10 வருஷத்துக்கு முன்னாடி வந்துதானா? அப்படி கிடையாது. இது இந்த ஃபேர் ஆரம்பித்த வருஷம் என்ன தெரியுங்களா? 1957. 1957ஆம் ஆண்டிலிருந்து இன்னைக்கு வரைக்கும் தொடர்ந்து, அதாவது ஒரு வருஷத்துக்கு ஒன்றுன்றது இல்லை, ரெகுலர் இன்டர்வல்ஸில் 138வது கண்காட்சியாக இதை நடத்திட்டுருக்குறாங்க. இது அக்டோபர் 15லேருந்து நவம்பர் 4 வரைக்கும் நடக்குது. ஏறக்குறைய ஒரு 20 நாள் நடக்குது. இந்த கண்காட்சியில் இம்போர்ட் எக்ஸ்போர்ட், அதாவது அங்கேருந்து வரவங்க இம்போர்ட் பண்ணுறவங்களும் சரி, உலக அளவில் உங்கள்கிட்ட பொருள் இருந்தாலும் அதை ஸ்டால் வச்சு நீங்கள் தாராளமாக பண்ணலாம். நீங்கள் போய் பார்த்தீங்கன்னாவே ஒரு ஐடியாஸ் கிடைக்கும். 1 நாள் 2 நாள் 5 நாள் 10 நாள்ன்றது போதாது. அதனால தான் இந்த அளவுக்கு அவங்க ஒரு ஸ்ட்ரெச் பண்ணி வச்சுருக்கிறாங்க. இந்த சைனாவை பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னா, அவங்களுடைய இன்டர்நேஷ்னல் பார்வை எப்படி இருக்குது அப்படின்னா, டேக்ஸ் ஃப்ரீ. அந்த இடத்துல நீங்கள் வாங்குகிற எதுக்குமே அதை நீங்கள் கொண்டு வரதுக்கும் சரி, கொண்டு போகிறதுக்கும் சரி, இது டேக்ஸ் கிடையாது. அந்த பாதுகாப்பு அம்சங்கள் கட்டாயமாக அவங்க பார்த்துட்ருக்குறாங்க. அதுலேருந்து நம்ம இம்போர்ட் பண்ணும்போது நம்ம ஊருக்குள்ளே, நம்ம எல்லைக்குள்ளே, நம்ம ஏர்போர்ட்குள்ளே எடுத்துகிட்டு வரும்போதும் பாதுகாப்பு அம்சங்கள் கட்டாயமாக பார்ப்பாங்க. ஸோ அந்த வகையில் அது முழுக்க யார் வாங்குகிறாங்க, விற்கிறாங்க, கொண்டு வராங்கன்ற பொருளை பொறுத்தது. ஸோ அந்த விஷயத்தில் நீங்கள் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். இதில் எவ்வளோ பேர் கலந்துப்பாங்க, அதாவது எவ்வளோ நாட்டினர் கலந்துப்பாங்க அப்படின்னா, நான் படிக்கிறப்பவே ஒரு பிரமிப்பாக இருந்தது, பிரம்மாண்டமாக இருந்தது. 200 நாடுகளிலிருந்து வராங்க. அப்படின்னா 200 நாடுகள்லேருந்து வராங்கன்னா எத்தனை ஸ்டால் இருக்கும் அப்படின்றது மாத்திரம் நீங்கள் யோசிச்சு பாருங்கள். ஏன் நான் சொல்கிறேன் அப்படின்னா, 20 நாள் கண்காட்சி ஏறக்குறைய ஒரு உங்களுக்கு 10 நாள் அதை கவர் பண்ணியே முடிக்க முடியாது. ஸோ நம்ம போகும்போது நீங்கள் எந்த கிளாஸ் ஆஃப் பீப்புள், என்ன குரூப் ஆஃப் பீப்புள் பண்ணுறீங்களோ, நீங்கள் ஃபோக்கஸ்டாக போனீங்கன்னா அதை பற்றியான கவனத்தை ஈர்க்கலாம். இது வெறும் ஜென்ரலைஸ்டு மாத்திரம் கிடையாது, எல்லா இண்டஸ்ட்ரியிலையும் பண்ணிவிட்டு அதில் தொடர்ந்து கண்காட்சிகள் என்னென்னலாம் நடக்குது அந்த ஷெட்யூல் கொடுத்துருவாங்க. இப்போ இது ஜென்ரலாக ஒரு இம்போர்ட் எக்ஸ்போர்ட் ஃபேருன்ற நாள் இருந்தாலும் ஏதாவது ஒரு பகுதியை எடுத்துட்டிங்கன்னா, எலக்ட்ரானிக்ஸ்னால் அது ஒரு கடல். நீங்கள் ஜுவல்லரின்னு எடுத்துட்டிங்கன்னா அந்த ஜுவல்லரிக்குன்னு தனியாக மேக்கிங் ஆஃப் ஜுவல்லரிக்குன்னு ஒரு சப்ஜெக்ட் இருக்குது. அது இல்லாமல் ஜெம் அண்ட் ஜுவல்லரிக்குன்னு ஒரு சப்ஜெக்ட் இருக்குது. ஃபினிஷ் ஜுவல்லரியில் வெறும் ஜெம்ஸ் மாத்திரத்துக்குமே ஒரு தனி கண்காட்சியை அவங்க நடத்துகிறாங்க. அதுக்குண்டான கவுண்டர், அதை பதிவு பண்ணுறது, அந்த ஸ்டால் புக் பண்ணுறது, இந்த மாதிரி விஷயங்களும் அங்கேயே உங்களுக்கு எல்லா விதத்துலையும் பண்ணணும். மொழியை பற்றி பிரச்சனை கிடையாது. ஆனால் இதில் ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னா, நீங்கள் மணி டிரான்சாக்ட் பண்ணும்போது நம்ம நாட்டில் யூஸ் பண்ணுற எதுவுமே, ஜிபேயாக இருக்கட்டும், ஆன்லைன் டிரான்ஸ்ஃபராக இருக்கட்டும், எதுவாக இருந்தாலும் அவங்களுக்கு ஏற்ற மாதிரி பண்ணணும். அதை மாத்திரம் அங்கே உள்ளவங்களுக்கு தொடர்பு கொண்டு லேண்ட் ஆனோன்னா அதை எப்படி டிரான்ஸ்ஃபர் பண்ணுறது, எப்படி பண்ணுறதுன்றதை நம்ம பண்ணிக்கலாம். கிரெடிட் கார்டு அண்ட் டெபிட் கார்டு ஆப்வியஸ்லி எஸ், பட் அதில் கவனம் தேவை, மிக கவனம் தேவை. இந்த மாதிரி விஷயங்களெல்லாம் ஃபஸ்ட்டு நீங்கள் யாராவது ஒருத்தரோட டீமாக போயிட்டு அதை எப்படின்றத ஃபீல் பண்ணி அதுக்கப்புறம் நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக பிச் பண்ணுறதுன்றது அட்வைசபிள். இந்த காணொளி உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நான் நம்புகிறேன். பிடிச்சிருந்ததுன்னா நம்மளுடைய வளரும் சமுதாயத்துக்கு கட்டாயமாக இதை வேர்ட் ஆஃப் மவுத் நீங்கள் சொல்லுங்கள், வாய் வழியாக சொல்லுங்கள். அது ஒரு பெரிய வாய்ப்பை, சந்தை வாய்ப்பை அவங்களுக்கு கொடுக்கலாம். நன்றி, வணக்கம்.